ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கட் பீட் ஸ்டெம் ஸ்டிச். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கிட்டு எப்பவும் போல் ஒரு பேக் ஸ்டிச் போட்டுக்கிறோம். கட் பீட் ஸ்டெம் ஸ்டிச்சுக்கு கட் பீட் ஒரு 4 பீட் எடுத்துக்கிறோம். அந்த லைன்லேயே கரெக்டாக ஒரு ஸ்டிச்சு, பக்கத்தில் ஒரு குட்டி லாக், அப்படியே மேலே போகிறோம். சென்டரில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறோம். அதுக்கு மேலே ஒரு குட்டி லாக் போட்டுக்கிறோம். திரும்ப அகைன் கீழே வரோம். அடுத்து ஒரு 4 பீடு அதே மாதிரியே எடுத்துகிட்டு அந்த லைன் முடிகிற இடத்துல கரெக்டாக ஒரு ஸ்டிச்சு, பக்கத்தில் ஒரு குட்டி லாக். திரும்ப எப்பவும் போல் ஸ்டெம் ஸ்டிச் மாதிரியே மேலே போகிறோம். சென்டரில் ஒரு ஸ்டிச் போடுறோம். அதுக்கு மேலே ஒரு குட்டி லாக் போடுறோம். திரும்ப கீழே வரோம். ஆக்சுவலி நான் ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட்டு வீடியோஸில் கிளியராக தெரியல. நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் கலர் யூஸ் பண்ணலாம், இல்லை சேம் ஒரே கலர் கட் பீடே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிளாத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மேலே போகிறோம், ஒரு ஸ்டிச்சு, அதுக்கு மேலே ஒரு குட்டி லாக். மேலே போட்டிருக்கிறது பீட் ஸ்டெம் ஸ்டிச், சுகர் பீட்டில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலனாலும் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே கரெக்டாக அந்த எண்டில் ஒரு ஸ்டிச்சு, ஒரு குட்டி லாக். திரும்ப மேலே போகிறோம். சென்டரில் ஒரு ஸ்டிச்சு, அதுக்கு மேலே ஒரு குட்டி லாக். திரும்ப கீழே வரோம். திரும்ப ஒரு 4 பீட் எடுத்துக்கணும். சேம் இதே மாதிரி தான் அப்படியே ஸ்டிச் போடணும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டிச்சை போட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டிச் போடுறோம், பக்கத்தில் ஒரு குட்டி லாக் போடுறோம். போட்டுட்டு கரெக்டாக ஃபினிஷ் பண்ணும்போது எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடணும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், எண்டு நாட் போட்டுடுறோம். இதான் கட் பீட் ஸ்டெம் ஸ்டிச். தேங்க்யூ.